அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ப்ரான் பொட்டேட்டோ பால்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ப்ரான் 250 கிராம் எடுத்துக்கோங்க. அது ஒரு ஸ்மாஷரை வச்சு ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்சியில் கூட நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி நைஸ் ஆனவுடனே 2 உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய ப்ரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இதில் ஒரு ஆனியன் சின்ன சின்னதாக கட் பண்ணது, க்ரீன் சில்லி 1, கொரியாண்டர் சேர்த்துக்கங்க. தேவையான அளவு உப்பு, ஹார்லிக் பவுடர் 1/2 டீஸ்பூன், ஜிஞ்சர் பவுடர் 1/2 டீஸ்பூன், கொரியாண்டர் பவுடர் 1 டீஸ்பூன், கியூமின் பவுடர் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிறணும். இதில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கிறலாம். இந்த கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறனால நமக்கு அந்த ஈரத்தன்மையும் இல்லாமல் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு சின்ன பவுலில் ஒரு எக் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறணும். பீட் பண்ணியாச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு ஒரு உருண்டை எடுத்து நல்லா உருட்டிக்கிடலாம். அதை எக்கில் டிப் பண்ணிடுங்க. டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எடுத்துடலாம். மீடியம் ஃப்ளேமில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. இந்த பால்ஸை அதில் சேர்த்துடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே பொரிச்சு எடுத்துக்கோங்க எல்லாத்தையும். நீங்கள் வேணும்னா ஃப்ரீசரில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிடலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இல்லாட்டி சிப்லாக் கவரில் தண்ணி படாமல் நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா ஒரு 1 வீக் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். எப்போ தேவையோ நம்ம எடுத்து பொரிச்சுக்கிடலாம். ஃப்ரீசரில் வச்சு பொரிக்கையில் இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி விட்டுக்கலாம். அப்பப்போ திருப்பி விட்டுக்கோங்க. இப்போ கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். பொதுவாகவே நம்ம சிக்கனை வச்சு அதிகமாக ஸ்நாக்ஸ் செய்வோம். இப்போ ப்ரானை வச்சு பண்ணியிருக்கோம். இதுவும் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா பால்ஸும் நமக்கு தயாராகிடுச்சு. நல்லா எண்ணெயை வடிய விட்டு எடுத்துக்கோங்க. நம்மளுடைய ப்ரான் பால்ஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக நான் ஒரு டூத் பிக்கில் இந்த பால்ஸை வைக்கிறேன். எடுத்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ப்ரான் பொட்டேட்டோ கட்லட் சூப்பராக தயாராகிடுச்சு. டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.